ஞானசேகரன் என்பவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்துள்ளன. சில வழக்குகள் தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. இப்படி சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளி எப்படி தங்குதடை இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் நடமாட முடியும்? இதை எப்படி அனுமதித்தார்கள்? இப்படிப்பட்ட சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளிகள் உள்ளே நுழைந்தால் இப்படிப்பட்ட நிலைமைதான் ஏற்படும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டது. யார் குற்றம் செய்தாலும் அவரை உடனடியாக கைது செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைய தினம் இந்த குற்றவாளி திரு ஞானசேகரன் அவர்கள் 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குது. 24ஆம் தேதி இந்த மாணவி காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கின்றார். புகார் செய்தவுடன் இந்த ஞானசேகரனை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போது விடுவித்து விட்டார்கள். இது எந்த விதத்தில் அவர் விடுவிக்கப்பட்டார்? பாலியல் வன்கொடுமை செய்த ஒருவரை புகார் வந்த பிறகு அவரை கைது செய்யாமல் ஏன் வெளிவிட்டீர்கள் என்று மக்கள் கேட்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு காவல்துறை உயரதிகாரி சொல்கிறார், போஸ்டலிலிருந்து 100க்கு கம்ப்ளைண்ட் வந்தவுடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக ஒரு கருத்தை சொல்கிறார். இன்றைய தினம் அந்த துறையுடைய அமைச்சர் சொல்கிறார், போஸ்டலுக்கு கம்ப்ளைண்ட் வரவில்லை, 100% வரவில்லை, நேரடியாக காவல் நிலையத்தில் தான் இந்த மாணவி புகார் கொடுத்தார் என்று முரண்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார். காவல் ஆணையார் ஒரு கருத்தை சொல்கிறார், இந்த துறையினுடைய அமைச்சர் நேர்மறையான ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த முரண்பட்ட கருத்து இருக்கின்ற காரணத்தினால்தான் உண்மை நிலை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக பத்திரிகையிலும் வலைதளங்களிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஞானசேகரன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவராக இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன, வலைதளங்களிலே செய்திகள் வந்திருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்தவரை தப்பிக்க வைக்க இந்த காவல்துறை செயல்படுகின்ற என்ற அச்சம் மக்களிடத்தில் இருக்கின்றது. ஆகவே நடுநிலையோடு உண்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கின்ற விதமாக விசாரணை நடைபெற வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். அதோடு பல அமைச்சரோடு அந்த ஞானசேகரன் இருப்பதாக புகைப்படம் வந்திருக்கின்றது. அதற்கு பல்வேறு காரணங்களை அமைச்சர் சொல்கிறார்கள். நான் அதற்குள் செல்லவில்லை. இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே பொறுப்பில் இருப்பதாக பத்திரிகைகளிலும் வலைதளங்களிலும் செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றன. அதை மறைப்பதற்கு எவ்வளோ நாடகத்தை அடங்கிட்டுக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த வழக்கு பதிவு செய்தவுடன் அவர் பெயர் இடம்பெற்ற அந்த விளம்பர பேனர்கள், அந்த நோட்டீஸு, அந்த போஸ்டர்லாம் கிழித்தெறியப்பட்டிருக்கிறதாக செய்தியில் வருகின்றன. ஆக திராவிட முன்னேற்ற கழக கட்சியைச் சேர்ந்த ஒருவர் பாலியல் வன்கொடுமையில் சிக்கக்கூடாது என்ற நிலையில்தான் இருப்பதாக சந்தேகம் எழுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால், உண்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால், இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் தமிழகத்திலே நடைபெறக்கூடாது என்ற நிலையில் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும்.